இப்போ நீங்கள் ஜெர்மன்லேருந்து இவர் இந்தியாவை சுற்றி பார்க்கலாம் வாங்கன்னு சொன்ன உடனே இமீடியட்லி யூ டுக் அ டெசிஷனா ஓகே போகலாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி முன்னாடி நான் டிசைட் பண்ணேன் தட் ஐம் கோயிங் கோ டு மலேசியா. அதனால் நான் கேட்டேன் ஓகே நீங்கள் இந்தியாவில் இருந்தால் நான் வரேன் அந்த மாதிரி நான் கேட்டேன். அப்புறம் ஆக்சுவலி நான் கேட்டேன் நீங்கள் மலேசியாவில் இருக்கீங்க நான் வரேன். மலேசியாவுக்கு வாங்க நான் வரேன் மலேசியா சுற்றி பார்ப்ப சொன்னாங்க. நான் அப்போ துபாயில் இருக்கேன். ஆனால் இல்லை நீ இந்தியாவுக்கு வா நம்ம ஊர் காட்டணும்ல நம்ம லைக் நம்ம ஊர் போல் வருமா அதனால நீ இந்தியாவுக்கு வா நான் வேலையெல்லாம் தூக்கி போட்டு நான் இந்தியாவுக்கு கிளம்பிட்டேன். நான் இந்தியாவுக்கு நீ வா சொல்லிட்டு. ஜெர்மன் கல்ச்சருக்கும் தமிழ்நாட்டு கல்ச்சருக்கும் என்ன வித்தியாசம் நீங்கள் பார்க்குறீங்க காதலில் கல்யாணத்தில்? நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெர்மனியில் அந்த லவ் மேரேஜ் மட்டும் இருக்குது. அந்த அரேஞ்ச் மேரேஜ் ஜெர்மனியில் இல்லை. அரேஞ்ச் மேரேஜ்ன்ற ஒரு கான்செப்டே ஜெர்மனியில் அந்த கான்செப்டில் இல்லை. ஜெர்மனியில் நிறைய இமிக்ரெண்ட்ஸ் இருக்குது. அவங்க வேறு கல்ச்சர் இருக்குது. இந்தியாவில் டர்க்கியில் எல்லோரும் வந்துட்டாங்க. ஆனால் அதனால் கொஞ்சம் அரேஞ்ச் மேரேஜ் இருக்குது. அந்த ஃபேமிலிஸில் அரேஞ்ச் மேரேஜ் இருக்குது. அந்த ஜெர்மன் கல்ச்சரில் அந்த அரேஞ்ச் மேரேஜ் இல்லை. ஆக்சுவலி இந்த ஜெர்மனில் கல்ச்சர் இருக்குது. அந்த தமிழ்நாட்டில் நிறைய கல்ச்சர் இருக்குது. எல்லோரும் ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோரும் பிரியாணி பிடிக்கும். ஜெர்மனியில் மேபி எல்லாரும் பிரெட் உருளைக்கிழங்கு பிடிக்கும் சீஸ் பிடிக்கும். ஆனால் பிரியாணி மாதிரி ஒரு ஃபீலிங் அது மாதிரி பொமஸ் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அவங்க வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பொமஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னங்க தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் பிரியாணி தான் பிடிக்கும் பண்ணிட்டாங்க. ஆனால் உண்மை தெரியுமா அது தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் பிரியாணி பிடிக்கும் நிறைய பேருக்கு. தமிழ் மட்டுமா எனக்கு தெரிஞ்சு இந்தியாவிலேயே பிரியாணி லவர்ஸ். ஸோ அதை அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் வந்து எவ்வளோ பெரிய ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். ஜெர்மனிக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன வித்தியாசம்? பிரியாணி தான் எல்லாருக்கும் பிரியாணி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரியாணியை சாப்பிட்டு எப்படி ஆக்கி வச்சிருக்கோம் பாருங்க. ஓகே சரி நீங்கள் என்ன சாப்பிடுவீங்க? நாங்கள்லாம் பிரியாணி சாப்பிடுவோம். நீங்கள்? நான் மீல்ஸ் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் எல்லாம் பிடிக்கும். அந்த பொங்கலும் பூரி